அனைவருக்கும் வணக்கம். கோவிலில் பல்லியினுடைய சத்தம் கேட்டோம் அப்படின்னா நல்ல சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இறைவனிடம் நம்ம வைத்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அறிகுறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக சாமி கும்பிடும்போது பள்ளி சத்தம் கேட்டால் அது நம்ம வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத குறிக்கும் அறிகுறியாக தான் இது பார்க்கப்படுது. இது கௌளி ஆரூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம கோவிலில் சத்தம் போட்டால் அது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு பூஜை அறையில் பல்லி இருக்குது, அதே போல் நம்ம சாமி கும்பிடும்போது இந்த பல்லியினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்படுது, இது நல்லதா கெட்டதா, சுப பலன் வருமா அசுப பலன் வருமா? பொதுவாக எங்கள் வீட்டில் இந்த இடத்துல நான் பல்லியை பார்த்தேன், வால் துண்டான பல்லியை பார்த்தேன், வள்ளி இறந்து கிடக்கிறது போல பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம முன்னோர்கள் இது பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க. அப்படியே சகுனங்கள் பார்க்கப்படுறதுல முதலாவதாக இந்த பள்ளியை கூட சொல்லலாம். அவ்வளவு விஷயம் இருக்குது. வீடியோவில் நம்ம இதை தெளிவாக முழுமையாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீடுகளில் இது மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குது, அதாவது நான் இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு நல்லது நடந்தது, ஒரு குறிப்பிட்ட அட்சய திருதியை அன்னைக்கு பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்கா? பொதுவாக உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக படிக்கலை, தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கலை, வீட்டில் இப்போ பாரு சண்டை சச்சரவாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னலாம் போட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லிகளை நம்ம பூஜை அறையில் பார்க்கும்போது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது கோவிலில் பல்லி சத்தம் கேட்டது அப்படின்னா கடவுள் நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கொண்டாரு, அதற்கான ஒரு அறிகுறியாக தான் இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பள்ளி நம்ம அந்த பள்ளி சத்தம் ஒலிக்கக்கூடிய அந்த திசையை பொறுத்து கூட பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீடுகளில் கேட்கும்போது பள்ளி சத்தத்தில் இருந்து ஒரு வேறுபட்டது, அதாவது வெவ்வேறு காரணங்களுக்காக இந்த பள்ளியினுடைய சத்தங்கள் இருக்குது. நாம் ஒரு நல்ல செய்தி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பள்ளி சவுண்டு கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, இதை நம்ம மேலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அர்த்தம். இப்படி நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. சரி, பூஜை அறையில் நம்ம பல்லியை பார்க்குறோம், அது சத்தம் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் பயந்துக்க வேண்டாங்க, அது நல்ல சகுனம் தான். ஏன் அப்படின்னா பல்லி மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பல்லியினுடைய சத்தம் கேட்பது நல்லது தான், நம்ம பயந்துக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த பல்லி சத்தம் பூஜையிலேருந்து கேட்கும்போது நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றல் நிறைய இருக்கிறது அப்படின்னு நாமளே எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு ஒரு சூழ்நிலையில் இந்த பல்லியினுடைய சத்தம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம், தெய்வத்தினுடைய கடாட்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்லது அல்லது சுபகாரியத்துக்காக நம்ம போகும்போது பல்லி சத்தம் கேட்டால் அது வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல சகுனமாக கருதிக்கலாம். ஆனால் வேறு சில நம்பிக்கைகளின் அடிப்படையில் பல்லி சத்தத்தின் திசை மற்றும் நேரத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் அப்படின்னு நம்பப்படுது. நாம் ஒரு நல்ல காரியத்துக்காக போகும்போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்கிறது நல்லதான். அதே போல் பல்லி சத்தம் கேட்கக்கூடிய திசையை வைத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சில நம்பிக்கைகள் இருக்கலாம். உதாரணமாக குறிப்பிட்ட திசையில் இருந்து வரக்கூடிய சத்தம் ஒரு விதமான நல்ல பலனை தரும், வெவ்வேறு திசைகளில் இருந்து வரக்கூடிய சத்தம் வெவ்வேறு மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கைகளின் அடிப்படையில் இந்த பல்லி சத்தம் வர்றது நல்ல தேவதைகள் நம்மை எச்சரிப்பதற்கான ஒரு சகனமாக கூட சொல்கிறாங்க. நல்ல தேவதைகள் நம்மை முன்னெடுத்து செல்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பல்லி சத்தம் போடக்கூடிய இந்த பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குங்க. அதே போல் இரவில் பல்லிகள் சத்தம் போடுறதுக்கு பின்னால் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு பள்ளி இரவில் சத்தம் போடுவது நம்ம வீட்டில் விருந்தினர்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. யாராவது தொலைதூரத்திலிருந்து நம்ம இல்லத்துக்கு வருகை தர போகிறாங்க அப்படிங்கிறத முன்னறிவிப்பாக இந்த சத்தம் பார்க்கப்படுது.
சில சமயங்களில் இந்த சத்தம் நல்ல செய்திகள் தேடி வரப்போகிறது என்பதையும் குறிப்பாக நம்பப்படுது. அதே போல் எதிர்பாராத சந்தோஷமான நிகழ்வுகள் அல்லது தகவல்கள் நம்மை வந்தடையும் என்பதற்கான ஒரு நல்ல சகுனமாகவும் பார்க்கப்படுது. இரவில் பல்லியினுடைய சத்தம் கேட்கும்போது நம்ம வீட்டில் செல்வம் பெருக போகிறதுக்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது. புதிய வருமான வழிகள் திறக்கப்படலாம் அல்லது எதிர்பாராத பண வரவு உண்டாகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க. குறிப்பாக வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் இந்த சத்தத்தை ஒரு நல்ல சகுனமாகத்தான் பார்க்குறாங்க. அவர்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு நல்ல அறிகுறியாகவும் நம்பப்படுது. சில சமயங்களில் பல்லியினுடைய சத்தம் எதிர்மறையான விஷயங்களை குறிக்கிறதாகவும் நம்பப்படுது. நம்ம வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்க போகிறதுக்கான அல்லது துரதிர்ஷ்டம் வரப்போகிறதுக்கான ஒரு எச்சரிக்கையாக கூட இந்த சத்தம் இருக்கலாம். இதனால் அந்த சமயங்களில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சற்று கவனமாகவும் எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தப்படுறாங்க. இரவில் பல்லி சத்தம் போடக்கூடிய திசையை வைத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்னு நம்பப்படுது. குறிப்பிட்ட திசையிலிருந்து வரக்கூடிய இந்த சத்தம் ஒரு விதமான பலனை கொடுக்குது அப்படின்னு நம்ம முன்பு பார்த்தது போலதான். உதாரணமாக கிழக்கு திசையில் இருந்து வரக்கூடிய சத்தம் நல்லதாகவும் மேற்கு திசையில் இருந்து வரக்கூடிய சத்தம் சுமாரான பலன்களையே தரக்கூடியதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இரவில் பல்லிகள் சத்தம் போடுவது நம்ம வீட்டில் அமைதியும் சந்தோஷத்தையும் நிலவ போகிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக கூட இந்த சத்தத்தை பார்க்குறாங்க. இது வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு விதமான மன அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். இவ்வாறான இரவில் பல்லிகள் சத்தம் போடுவது குறித்து பல்வேறு நம்பிக்கைகள் நம்மளுடைய சமூகத்தில் நிலவுது. இவை வெறும் நம்பிக்கைகளாகவும் காலங்காலமாக வாய்மொழியாகவும் சொல்லப்பட்ட வந்த விஷயமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த நம்பிக்கைகள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நவீன அறிவியலுடைய பார்வையில் இதுக்கு எந்த விதமான அர்த்தமும் பெருசாக சொல்லப்படலை. பல்லியினுடைய சத்தம் கேட்டால் அந்த நாளில் நிகழ்வுகளை பொறுத்து நாம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வரலாம். குறிப்பிட்டு இன்னும் இந்த பல்லியினுடைய சத்தத்தை பொறுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பூஜை அறையை பார்த்துட்டு இருந்தோம். அந்த பூஜை அறையில் இப்படி சத்தம் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம தான் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் செல்வ செழிப்பு அதிகமாக உருவாக போகிறது. அதே போல் ஒரே இடத்துல 3 பல்லிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ரொம்ப அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிர்ஷ்டமான நிறைய பலன்களை நம்ம பெற போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல செய்திகள் மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் புதிய வீட்டுக்குள்ளே நுழையும் அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணுக்கு பல்லி தென்பட்டால் அது மிகவும் நல்ல சகுனமாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல்லியை பார்ப்பது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும். அதோடு அன்னை லக்ஷ்மி தேவியும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் தான். இதெல்லாம் சாஸ்திரங்கள் வழியாக சொல்லப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம என்ன பல்லியை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி சில கோவில்களில் மரத்தை சுற்றி பல பேர் நின்றுட்டு இருப்பாங்க. எதையோ நம்ம கை நீட்டி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த மரத்தில் பல்லி இருக்கிறத பார்ப்பாங்க. அந்த பல்லி சாதாரணமாக பார்த்தோன்னே நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த மரத்தினுடைய நிறத்திலேயே கூட இருக்கலாம். அது ஒவ்வொரு கோவில்கள்லேயும் இருக்கக்கூடிய விருட்ச மரங்களில் பல்லியை பார்க்குறது தேவர்களை பார்க்கறதுக்கான சமமான தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி கோவில்களில் நிறைய பேர் இந்த பல்லிகளை பார்க்கறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் வாழ்க்கையில் நன்மையான பலன்கள் நிறைய பெறப்போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக நம்ம வீடுகள்லையும் கோவில்கள்லையும் இந்த மாதிரி பல்லியை பார்க்கறது இப்படி பலன்களை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் பல்லிகளை பார்க்கறதுல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பல்லிகள் நம்ம வீட்டில் இருக்கிற இடத்தை பொறுத்தும் அது கொடுக்கக்கூடிய அந்த சத்தத்தை பொறுத்தும் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் பெறப்போகிறோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.